ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரக்னானந்தாவும், நோடிர்பெக் அபுசத்தரும் விளையாண்ட ஒரு அசத்தலான கேம் தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த கேம் சின்னதா இருந்தாலும், இதில வர ஒரு வேரியேஷனும் பார்த்தீங்கன்னா, பிரம்மாண்டமா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் எல்லா வேரியேஷனையும் உங்களால என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் இந்த கேமையும் உங்களால முழுசா புரிஞ்சுக்கவும் முடியும். ஸோ வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த இடத்துல வந்து பிரக்னானந்தா பிளாக் பீஸஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. நோடிர்பெக் வந்து E4 வந்து ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப வந்து C6 வந்து ரெஸ்பாண்ட் பண்றாரு பிரெக். ஸோ கேரகான் டிஃபென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப D4 வந்து ப்ளே பண்றாரு நோடிர்பெக். ஸோ D4 மூலியமா 2 பானுமே பார்த்தீங்கன்னா, அவர் இப்ப புஷ் பண்றாரு. இப்ப D5. ஸோ D5க்கு அப்புறமா நார்மலா இந்த பான எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா, ஒயிட் வந்து இந்த ஒரு பான புஷ் பண்ணி பிளாக்கோடைய சென்டர் பான டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நீங்க E6 அப்படி இல்லன்னா நைட்ட வந்து F6ல போடலாம். பட் இந்த ஒரு வேரியேஷன் வந்து இதுக்குள்ள நடக்கல. இந்த இடத்துல ஒயிட் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய பான ஃபர்தரா புஷ் பண்ணிடுறாங்க. அதாவது இது வந்து கேரகான்லயே பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்டு வேரியேஷன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல பிரெக் என்ன பண்றாருன்னா, அவரு இந்த பான புஷ் பண்ணி ஒயிட்டோடைய சென்டர் பான வந்து சேலஞ்ச் பண்றாரு. இப்ப என்ன நடக்குதுன்னா, சிம்பிளா நைட்ட வந்து டெவலப் பண்றாரு. இந்த சென்டர் பானுக்கு வந்து சப்போர்ட் தராரு அடிஷனலா. இப்ப சிம்பிளா பான் டேக்ஸ் பானு, குயின் டேக்ஸ் பான். ஸோ குயின் டேக்ஸ் பான்க்கு அப்புறமா பாருங்க, இந்த இடத்துல பிரெக் வந்து அவருடைய நைட்ட டெம்போவோட மூவ் பண்ணி குயின வந்து அட்டாக் பண்றாரு. இந்த இடத்துல இப்ப குயின் F4 வந்து ப்ளே பண்றாரு நோடிர்பெக். இப்ப F6 ப்ளே பண்றாரு. ஸோ F6 ப்ளே பண்ணி இந்த பான வந்து சேலஞ்ச் பண்றாரு பிரெக். ஸோ இந்த இடத்துல F6 ப்ளே பண்றாரு. இந்த ஒரு சென்டர் பான இன்னும் புஷ் பண்ணல பாருங்க பான. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு பிஷப் வந்து இன்னும் டெவலப் பண்ணல. ஸோ இந்த இடத்துல இப்ப சிம்பிளா கேம் எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நைட்ட வந்து டெவலப் பண்றாரு நோடிர்பெக். ஸோ நைட்ட டெவலப் பண்ணதுமே இப்ப A6. ஸோ A6க்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு. இந்த இடத்துல A6 ப்ளே பண்றதுக்கு முன்னாடி, சப்போஸ் பிரெக் வந்து இந்த ஒரு பான எடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல என்ன நடக்கும்னா, நைட் டேக்ஸ் E5. இப்ப நீங்க நைட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் குயின் டேக்ஸ் நைட்டு. இந்த இடத்துல பாருங்க ஒயிட்டோடைய பீஸ்லாம் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு. பிளஸ் இந்த பிளாக்கோடைய சென்டர் பானுக்கும் அட்டாக் இருக்கு. பிளாக் இன்னும் டெவலப்பே பண்ணல பீஸஸ் எதுவுமே. ஓகேங்களா? ஸோ இது ஒரு வேரியேஷன். சப்போஸ் இந்த இடத்துல பிளாக் வந்து இந்த நைட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணாம, இன்னொரு நைட்ட டெவலப் பண்றேன்னு சொன்னாருன்னா, சிம்பிளா பிஷப் எடுத்துட்டு வந்து B5ல போடலாம். இந்த ஒரு நைட்டுக்கு அட்டாக் ஆல்ரெடி இந்த நைட்ட வந்து இன்னொரு நைட் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்பயும் பார்த்தீங்கன்னா, டெவலப்மெண்ட்ல வந்து பிளாக் வந்து ரொம்ப பிஹைண்ட்ல தான் இருக்கிறாரு. இந்த பிஷப் வந்து டெவலப் ஆகல. இந்த ரூக் இங்க கார்னர்ல இருக்கிறாரு. ஸோ ஒயிட்டோடைய பீஸஸ் பாருங்க. ஒயிட் வந்து கேசல் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாரு. இந்த பிஷப்ப ஈஸியா டெவலப் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இடத்திலேயே பார்த்தீங்கன்னா, பான் டேக்ஸ் பான் வந்து பிரெக் ப்ளே பண்ணல. இன்ஸ்டட் பிரெக் என்ன பண்றாருன்னா, அவருடைய பான புஷ் பண்றாரு. ஸோ ஃபியூச்சர்ல இந்த பிஷப் B5 ஐடியாவ வந்து அப்படியே ஸ்டாப் பண்றாரு. ஸோ இந்த இடத்துல இப்ப கேம் எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நோடிர்பெக் வந்து அவருடைய பிஷப் எடுத்துட்டு வந்து E2ல போறாரு. ஆக்சுவலா பிஷப் E2க்கு பதிலா இந்த இடத்துல வந்து குயின் G3 வந்து ஒரு நல்ல மூவா இருந்திருக்கும். எதனாலன்னு கேட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் நம்ம இந்த ஒரு F4 ஸ்கொயருக்கு இந்த ஒரு பிஷப்ப கொண்டு வரலாம். இந்த ஒரு பிஷப்ப இங்க கொண்டு வரது மூலியமா, இந்த ஒரு E5 ஸ்கொயருக்கு வந்து நம்ம அதிகப்படியான புரொடெக்ஷன் தரலாம். பிளஸ் இந்த ஒரு டயகனலும் பார்த்தீங்கன்னா, ஒயிட்‌க்கு நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல இன்னொரு ஒரு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான வேரியேஷன் இருக்கு. பிளாக் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பான இந்த புஷ் பண்ணலாம். இந்த நைட்ட வந்து அட்டாக் பண்றதுக்கு. சப்போஸ் ஒயிட் வந்து இந்த நைட்ட சேஃப்கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நைட் எடுத்துட்டு வந்து சென்டர் ஆஃப் த போர்ட்ல போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எஃப்டெக்ஸ் E5 ப்ளே பண்ணி, இப்ப பிளாக் உடைய சென்டர் பான்ஸ நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். நீங்க நைட் எக்ஸ் பான் ப்ளே பண்ண முடியாது. ப்ளே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம குயின இங்க வச்சு ஒரு செக் குடுத்து, இந்த நைட்ட நம்ம வின் பண்ணிடலாம். ஏன்னா, ஆல்ரெடி இன்னொரு நைட் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஒயிட் சைட்லேருந்து ஒரே ஒரு பீஸ் தான் மட்டும் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசனால நீங்க நைட் எக்ஸ் பான் ப்ளே பண்ண முடியாது. அண்ட் பிளாக் உடைய சென்டர் பானும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா, கேம வந்து இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஈக்குவலா லீட் பண்ணலாம். இதே இந்த பொசிஷன்ல நீங்க நைட்ட சேஃப்கார்ட் பண்ணாம, ஒயிட் கொஞ்சம் நல்லா கால்குலேட் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து பான் டேக்ஸ் பான் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இந்த நைட்ட சேஃப்கார்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இப்ப இந்த இடத்துல பிளாக் இந்த நைட்ட எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா நம்ம பான வந்து புஷ் பண்ணிடலாம். இப்ப இந்த நைட்டுக்கும் அட்டாக்கு, கிங்குக்கும் செக் வருது. இப்ப கிங்குக்கு செக் வர ரீசன்னால, நம்ம கிங் D7 தான் ப்ளே பண்ணியாகணும். முக்கியமா இந்த பான் இந்த குயின் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல இந்த நைட்ட டேக் பண்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல. சிம்பிளா ஒயிட் வந்து கேசல் பண்ணிக்கலாம். ஸோ கேசல் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப ரூக் D1 மூலியமா நம்ம நெக்ஸ்ட் குயின வின் பண்ண ட்ரை பண்றோம். இப்ப இந்த கிங்கால எங்கேயுமே போக முடியாது பாருங்க. இந்த முக்கியமான C7 ஸ்கொயர்லயும் வந்து குயின் வந்து ஃபுல்லா கவர் பண்ணிட்டு இருக்காரு. இதே நீங்க கிங்க வந்து எஸ்கேப் பண்றேன்னு சொல்லிட்டு இங்க போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு D5லேருந்து விலக்கி போடுறீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நைட் G5 செக் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ நைட் G5 செக்குக்கு அப்புறமா பாருங்க, கிங் வந்து ஃபுல்லா ரன்னிங்லேயே தான் இருக்கணும். இந்த இடத்துல வந்து இப்ப D5ல தான் போடுற மாரி வரும். ஸோ இந்த ஒரு D5ல எங்க போட்டாலுமே நெக்ஸ்ட் நம்ம ரூக் D1 செக் மூலியமா குயின வின் பண்ணிடலாம்.
ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல நீங்க உங்களுடைய குயின மட்டும் மூவ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு ரேடார்லேருந்து தப்பிக்கிறதுக்காக இப்பயும் ரூக் D1 செக் வரும். ரூக் D1 செக்குக்கு அப்புறமா பாருங்க கிங்கால எங்கேயுமே போக முடியாது. இந்த ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல நீங்க திருப்பி இந்த E6 ஸ்கொயர்ல போட்டீங்கன்னா, நைட் G5 பார்த்தீங்கன்னா டோட்டலா செக்மேட். நைட் G5 அப்படி இல்லன்னா இந்த பிஷப் எடுத்துட்டு வந்து இந்த C4 ஸ்கொயர்ல போட்டா செக்மேட் ஓகேங்களா? இந்த ஒரு ரீசனால நீங்க நைட்டு தான் குறுக்குல போடுற மாரி இருக்கும். இந்த நைட்ட திரும்ப டேக் பண்ணிட்டு நம்ம வந்து செக் குடுக்கலாம். நீங்க திரும்ப கிங்க இங்க மூவ் பண்ணீங்கன்னா, இப்ப நைட் மூலியமா ஒரு செக் வரும். நீங்க திரும்ப கிங்க வந்து சப்போஸ் இங்க ஒரு கார்னருக்கு மூவ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திரும்ப நைட் C4 செக் வரும். ஸோ நைட் C4 செக் மூலியமா பாருங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த குயினுக்கும் அட்டாக் இருக்கு. ஸோ நீங்க வந்து கிங்க திருப்பி இங்க மூவ் பண்ணீங்கன்னா, பிஷப் F3 செக் வரும். ஸோ ஏகப்பட்ட அட்டாக் வரும். ஸோ இந்த இடத்துலருந்து பார்த்தீங்கன்னா, மேட் இன் 3 நீங்க சப்போஸ் B5 ப்ளே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிங் B5 இப்ப நம்ம வந்து குயின கூட எடுத்துக்கலாம். குயின கூட எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல சிம்பிளா மேட் இன் 2. ஸோ இந்த ஒரு ரீசன்னால இந்த ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல இன்னும் பிளாக்கும் கரெக்ட்டா கால்குலேட் பண்ணி இந்த நைட்ட எடுக்காம இருக்கணும். சிம்பிளா நைட் எக்ஸ் F6 ப்ளே பண்ணிட்டு டெவலப்மெண்ட்ட நோக்கி போகலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ஒரு பான் புஷ் அதாவது D4 உடைய முக்கியமான ட்ரிக்கே. ஸோ இந்த ட்ரிக்க வந்து கரெக்ட்டா ஒயிட் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ ஒயிட் வந்து கால்குலேட் பண்ணணும். பிளாக்கும் கரெக்ட்டா கால்குலேட் பண்ணி இந்த நைட்ட எடுக்காம இருக்கணும். ஸோ ஆக்சுவலா கேம்ல இது நடக்கல. இந்த இடத்துல பிரெக் என்ன பண்றாருன்னா, பான் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்றாரு. அதாவது எஃப் டெக்ஸ் E5 ப்ளே பண்றாரு. எஃப் டெக்ஸ் E5க்கு அப்புறமா இப்ப நைட் டெக்ஸ் பான், நைட் டெக்ஸ் பான்க்கு அப்புறமா இப்ப நைட்ட வந்து டெவலப் பண்றாரு பிரெக். ஸோ நைட்ட டெவலப் பண்ணதுமே பாருங்க, இந்த நைட் வந்து அட்டாக்ல இருக்கு. இப்போ உங்களால இந்த நைட்ட வந்து பின் பண்ண முடியாது. ஏன்னா, இப்ப A6 பான் இங்க இருக்கிறார் பாருங்க. சூப்பரா கவர் பண்ணிட்டு. ஸோ அதனால இப்ப கேம் எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னா, இந்த இடத்துல வந்து குயின வந்து G3ல போட்டுக்கிறாரு நோட்ரிபெக். ஸோ குயின G3ல போட்டதுக்கு அப்புறமா, இப்ப பிஷப் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு C2 பான அட்டாக் பண்றாரு பிரக்னானந்தா. ஸோ இந்த இடத்துல ஒயிட் என்ன பண்றாருன்னா, சிம்பிளா டெவலப்மெண்ட்ட நோக்கி போறாரு. கேசல் பண்ணிக்கிறாரு. இப்ப இந்த C2 பான உங்களால எடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த C2 பான உங்களால எடுக்கவே முடியாது. இந்த C2 பான எடுத்தீங்கன்னா, பல பிரச்சனைகள நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். இந்த இடத்துல சிம்பிளா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, பிஷப் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு G5 ஸ்கொயர்ல போட்டு இந்த நைட்ட அட்டாக் பண்ணலாம். இந்த இடத்துல நீங்க பான புஷ் பண்ணி பிஷப் அட்டாக் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, பிஷப் டேக்ஸ் நைட்டு நீங்க இந்த பான் மூலியமா பிஷப் எடுத்தீங்கன்னா, இது செக்மேட்ல போய் முடிஞ்சிரும். பிஷப் மூலியமா ஒரு செக் வரும். நீங்க பிஷப்ப வச்சு தான் பிளாக் பண்ற மாரி இருக்கும். திரும்ப பிஷப் டேக்ஸ் பிஷப் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான செக்மேட். நைட் வந்து இந்த 2 சைடுமே பார்த்தீங்கன்னா, கிங்க வெளில வரவிடாம தடுத்துட்டு இருக்காரு. இதே இந்த ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல வந்து நீங்க பான வச்சு இந்த பிஷப் எடுத்தீங்கனாலும், பிஷப் H5 செக் வரும். பிஷப் H5 செக்குக்கு அப்புறமா, இந்த இடத்துலயும் நீங்க வந்து உங்களுடைய கிங்க வந்து மூவ் பண்ற மாரி இருக்கும். கிங்க மூவ் பண்ணதுக்கு அப்புறமா, இப்ப நைட் F7 மூலியமா இந்த ரூக்குக்கும், குயினுக்கும் பெரிய ஃபோர்க் வரும். ஸோ இந்த ஒரு ரீசனால உங்களால வந்து இந்த ஒரு பான புஷ் பண்ணி பிஷப்ப கிக் பண்ண முடியாது. இதே இந்த இடத்துல லாஜிக்கா ஒரு மூவ் ப்ளே பண்ணா என்ன ஆகும்னு பார்க்கலாம். அதாவது இந்த பான புஷ் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன் பிளாக். பான புஷ் பண்ணது மூலியமா இந்த பிஷப்க்கு இந்த டயகனல் வருது. பிளஸ் குயினுக்கும் பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு டிஃபென்ஸ் வருது. இந்த இடத்துல சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம்னா, பிஷப் டேக்ஸ் F6 ப்ளே பண்ணிக்கலாம். பிஷப் டேக்ஸ் நைட் இப்பயும் நம்ம ப்ளே பண்ணலாம். இப்ப 2 சாய்ஸ் இருக்கு. பான வச்சு பிஷப் எடுப்பீங்களா? குயின வச்சு பிஷப் எடுப்பீங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க பான வச்சு எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னு காட்டுறேன். பான வச்சு எடுத்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ன ஆகும்னா, பிஷப் H5 செக் வரும். திரும்ப பிஷப் H5 செக்குக்கு அப்புறமா, இப்ப பாருங்க உங்களால வந்து கிங்க E7ல தான் போட முடியும். திரும்ப நைட் வந்து F7 வந்துருவாரு. இந்த ரூக்குக்கும், குயினுக்கும் ஒரு ஃபோர்க். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல பான வச்சு எடுக்க முடியாது. சப்போஸ் நீங்க குயின வச்சு இந்த பிஷப்ப எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இன்னொரு ஒரு ரொம்ப அழகான சீக்வென்ஸ் இருக்கு. நம்ம நைட்ட வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நைட் டேக்ஸ் நைட், பான் டேக்ஸ் நைட்டு. இப்ப சிம்பிளா குயின் வந்து C7 ஸ்கொயருக்கு வந்துருவாரு. ஸோ C7 ஸ்கொயருக்கு வந்து இந்த ஒரு C6 பான அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க இந்த பான புஷ் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம குயின் மூலியமா ஒரு செக் குடுத்து ரூக்க வின் பண்ணிடலாம். அதனால இந்த மாரி பானெல்லாம் புஷ் பண்ணி உங்களால சேஃப்கார்ட் பண்ண முடியாது. இந்த பிஷப் உடைய சப்போர்ட் மூலியமா. பட் நீங்க இந்த பான புஷ் பண்ணி இந்த குயின் மூலியமா இந்த பானுக்கு சப்போர்ட் தரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளா பிஷப் டேக்ஸ் A6 ப்ளே பண்ணிக்கலாம். ரூக்கால இந்த பிஷப்ப எடுக்க முடியாது. குயின் C8 பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான செக். பிளஸ் நம்ம இந்த ரூக்கையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே ஒரு அருமையான வேரியேஷன். ஸோ ஆக மொத்தத்தில இந்த ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல பிஷப் டேக்ஸ் C2 ப்ளே பண்ணா, இந்த எல்லா பிரச்சனையுமே வந்து பிளாக் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால பிரக்னானந்தா பிஷப் டேக்ஸ் C2 ப்ளே பண்ணல. பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, சிம்பிளா அவருடைய சென்டர் பான புஷ் பண்ணிக்கிறாரு. அவருடைய பான புஷ் பண்றாரு. இந்த இடத்துலயும் நோட்ரிபெக் என்ன பண்றாருன்னா, அவரு டெவலப்மெண்ட்ட நோக்கி போறாரு. இந்த C2 பான இப்பயும் நீங்க வேணா எடுத்துக்கோங்கன்னு சொல்றாரு. இப்பயும் இந்த C2 பான எடுக்க முடியாது. பிஷப் டேக்ஸ் பான் ப்ளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். குயின் H3 அவைலபிளா இருக்கு. இந்த ஒரு E6 பான நம்ம இப்ப அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். இந்த E6 பான வந்து நீங்க 2 விதமா டிஃபெண்ட் பண்ணலாம். ஒண்ணு உங்களுடைய பிஷப்ப குறுக்குல போட்டு டிஃபெண்ட் பண்ணலாம். பட் பிஷப் நீங்க இந்த மாரி குறுக்குல போட்டீங்கன்னா, பான புஷ் பண்ணி பிஷப்ப கிக் பண்ணலாம்.
இப்ப பிஷப்பால இந்த ஒரு G6 ஸ்கொயருக்கு வர முடியாது. வந்தாருன்னா, நைட் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணிக்கலாம். நீங்க இந்த நைட்ட திரும்ப எடுத்தீங்கன்னா, இந்த ஒரு ரூக் போயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசன்னால இப்ப பிஷப்பால G6 வர முடியாது. சப்போஸ் பிஷப் இந்த ஒரு டயகனல ஆக்சஸ் பண்ணணும்னு நெனச்சு இங்க போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த பிஷப்ப வந்து டேக் பண்ணிக்கலாம். நைட் டெக்ஸ் பிஷப்பு இப்ப திரும்பவும் நைட் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணதுக்கப்புறமா, இப்ப குயின் H5 செக் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இங்க பாருங்க, திரும்ப இந்த ஒரு டயகனல் வீக்கா இருக்கு. இந்த இடத்துல நீங்க வந்து இந்த பான வந்து புஷ் பண்ணணும்னு நெனச்சீங்கனாலும், நம்ம நைட் டெக்ஸ் G6 ப்ளே பண்ணிக்கலாம். பான் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணீங்கன்னா, இந்த ஒரு ரூக் வந்து போயிடும். ஸோ இந்த ஒரு பான வந்து இப்ப புஷ் பண்ண முடியாது. இந்த செக்னால நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுடைய கிங்க மூவ் பண்ணலாம். கிங்க மூவ் பண்ணீங்கன்னா, திரும்ப குயின் F7 செக் வரும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு டெட்லியான செக்கு. ஸோ இதுலருந்து இன்னும் சில மூவ்ஸ்ல பிளாக் வந்து கேமையே வந்து லூஸ் பண்ணிடுவாரு. ஸோ இந்த ஒரு ரீசனால உங்களால வந்து இந்த ஒரு பான பிஷப்ப வச்சு பிளாக் பண்ண முடியாது. ஸோ இன்னொரு ஒரு ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க குயின வச்சு இந்த பான வந்து டிஃபெண்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இப்பயும் பிஷப் H5 செக் அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க நைட்ட வச்சு இந்த பிஷப்ப எடுக்கலாம். பட் திருப்பி குயின் டேக்ஸ் நைட் செக் வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்க வந்து G6 ப்ளே பண்ணி இந்த செக்க பிளாக் பண்ணலாம். பட் இந்த இடத்துல குயின் E2 ப்ளே பண்ணிக்கலாம். இந்த பிஷப்ப நம்ப அட்டாக் பண்றோம். இப்ப பிஷப் வந்து இந்த ஒரு ஸ்கொயருக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம திரும்ப பிஷப்ப வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நைட் டெக்ஸ் பிஷப்பு இப்ப பான் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா, இந்த இடத்துல பாருங்க, இப்ப ஒயிட் திரும்ப இந்த நைட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். பான் டெக்ஸ் நைட் டெக்ஸ் நைட்டு, பான் டெக்ஸ் நைட்டு. இப்ப இந்த பான எடுத்துக்கலாம். இப்ப இந்த எல்லா வேரியேஷனும் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிளாக்கோடைய பான் ஸ்ட்ரக்சர் பாருங்க ரொம்ப கொடூரமா இருக்கு. அண்ட் அவருடைய கிங் சேஃப்டியும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சரியாவே இல்ல. பட் ஒயிட்டோடைய கிங் சேஃப்டி ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் ஒயிட்டோடைய பீஸஸ் எல்லாமே நல்லா அலைன் ஆயிருக்கு. ஸோ இந்த ஒரு ரீசன்னால உங்களால வந்து பிஷப்ப சேஃப்டி பண்றேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு E4 ஸ்கொயர்லயும் போட முடியாது. சப்போஸ் பிஷப் F5 ப்ளே பண்ட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல திரும்ப G4 ப்ளே பண்ணிக்கலாம். G4க்கு அப்புறமா பாருங்க, இப்ப பிஷப் வந்து ரொம்பவே கம்மியான ஸ்பேஸ் தான் இருக்கு. நீங்க திரும்ப பிஷப்ப இங்க போடுற மாரி தான் இருக்கும். திரும்ப நம்ம வந்து இந்த பிஷப்ப வந்து எக்ஸ்சேஞ்ச்லாம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நைட் டேக்ஸ் பிஷப்பு, பான் டேக்ஸ் நைட்டு, திரும்ப நம்ம இந்த நைட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். இந்த நைட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா குயின் டேக்ஸ் E4 திரும்ப அதே ரிசல்ட்டிங் பான் ஸ்ட்ரக்சர் தான் பிளாக்குக்கு. ஸோ எல்லா பான்ஸும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஐசோலேட்டடா இருக்கு. கிங்குக்கும் சேஃப்டி இல்ல. இந்த இடத்துல ஒயிட்டோடைய கிங் வந்து சேஃபா இருக்கிறாரு. ஒயிட்டோடைய ரூக்ஸும் பார்த்தீங்கன்னா, சூப்பரா கனெக்டடா இருக்கு. ஸோ ஆக மொத்தத்தில இந்த எல்லா வேரியேஷனும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்ட்டிகுலர் பிஷப் டேக்ஸ் C2க்கு அப்புறமா தான் வருது. இந்த இடத்துலயும் இதனால பிஷப் டேக்ஸ் C2 ப்ளே பண்ணா, ஏகப்பட்ட பிரச்சனைகள வந்து பிளாக் சந்திக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதனால வந்து பிரக்னானந்தா பிஷப் டேக்ஸ் C2 ப்ளே பண்ணல. இந்த இடத்துல G6 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ கரெக்ட்டா இந்த இடத்துல எல்லா வேரியேஷன்ஸையும் கால்குலேட் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. ஸோ எல்லா வேரியேஷன்ஸையும் அக்யூரேட்டா கால்குலேட் பண்ணலனாலும், இந்த இடத்துல இந்த மாரியான பிரச்சனைகள் இருக்குன்றத இன்ஸ்டிங்க்ட்டா அவங்க வந்து அனலைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா, கிராண்ட் மாஸ்டருடைய இன்ஸ்டிங்க்ட்ன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த G6 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா கேம் எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னா, இப்ப சிம்பிளா நைட் டெக்ஸ் C6 வந்து ப்ளே பண்றாரு ஒயிட்டு. ஸோ இந்த நைட்ட வந்து டேக் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல இப்ப பான் டெக்ஸ் நைட். ஸோ பான் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா இப்ப சிம்பிளா என்ன நடக்குதுன்னா, பிஷப் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு நைட்ட வந்து பின் பண்றாரு. இந்த இடத்துல இந்த பிஷப் வந்து லாங் டயகனல்ல போறாரு. இந்த ஒரு லாங் டயகனல்ல பிளஸ் இந்த பின்னையும் வந்து பிரக்னானந்தா அட்ரஸ் பண்றாரு. ஸோ இந்த மூவ்க்கு அப்புறமா இப்ப குயின வந்து இந்த ஒரு சென்டர் ஃபைல்ல வந்து நோட்டர்பெக் கொண்டு வராரு. இந்த இடத்துல இப்ப கேசல் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்ப பாருங்க, பிளாக்குடைய கிங் வந்து சேஃப்டி ஆயிடுச்சு. இப்ப பிளாக் வந்து கேசல் பண்ட்டாரு. இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த நைட் எடுத்துட்டு வந்து A4ல போடுறாரு. நெக்ஸ்ட் நைட்டுக்கு இந்த B6 ஸ்கொயர்ல வந்து ஒரு ஆக்சஸ் இருக்கு. பட் இந்த இடத்துல பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, சிம்பிளா பிஷப் டேக்ஸ் C2 ப்ளே பண்றாரு. ஸோ இப்ப பிஷப் டேக்ஸ் C2 ப்ளே பண்றாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப பிளாக்குடைய கிங் வந்து கேசல் பண்ணிட்டாரு. அண்ட் இப்ப பிளாக்குடைய கிங் வந்து சேஃபா இருக்கு. ஓகேங்களா? அதனால இந்த பான இப்ப கிராப் பண்ணிக்கிறாரு. இப்ப ஒயிட் என்ன பண்றாருன்னா, அவருடைய ஐடியா படி நைட் எடுத்துட்டு வந்து இந்த ரூக்க அட்டாக் பண்றாரு. இப்ப சிம்பிளா ரூக் வந்து A7 வராரு. A7 வந்ததுக்கு அப்புறமா, இப்ப இந்த ரூக்க வச்சு இந்த பிஷப் வந்து நோட்டர்பெக் அட்டாக் பண்றாரு. ஸோ இந்த இடத்துல பிரக்னானந்தா இந்த பிஷப் எல்லாம் தூக்கிட்டு ஓடல. இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா, சிம்பிளா C-பான புஷ் பண்ணி, இந்த குயினுக்கும், நைட்டுக்கும் இருக்கிற ஆக்சஸ கட் பண்றாரு. இது மூலியமா இந்த நைட்ட வந்து கவுண்டர் அட்டாக் பண்றாரு. பட் இந்த இடத்துல நோட்டர்பெக் என்ன பண்றாருன்னா, குயின் டேக்ஸ் பான் ப்ளே பண்ணி இந்த நைட்ட ஃபர்தரா டிஃபெண்ட் பண்றாரு. ஸ்டில் இந்த ஒரு பிஷப் வந்து அட்டாக்ல இருக்கு. இந்த இடத்துல இப்ப பிரக்னானந்தா நைட்ட மூவ் பண்ணி சென்டர் ஆஃப் த போர்ட்ல போறாரு. இப்ப ஒயிட்டுடைய குயினுக்கு அட்டாக் நம்ம அதுக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணும். அதனால இப்ப குயின் எடுத்துட்டு வந்து இந்த D4 ஸ்கொயர்ல போறாரு. இந்த ஒரு டயகனல் பாருங்க எப்படி இருக்கு. பிளஸ் இந்த டயகனல்ல இந்த ஒரு பிஷப் மட்டும் தான் இருக்கு.
அதனால இந்த இடத்துல பிஷப் டெக்ஸ் பிஷப் இப்ப குயினுக்கு அட்டாக். இப்ப திரும்பவும் பார்த்தீங்கன்னா, குயின் டெக்ஸ் பிஷப். ஸோ இந்த பிஷப் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா, இப்ப குயின் டெக்ஸ் நைட். ஸோ இந்த ஒரு நைட் ஹேங்கிங்ல இருக்கு இல்லையா? இந்த நைட்ட எடுத்துக்கிட்டாரு. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த பிஷப்ப வந்து தூக்கிட்டு ஓடல. இந்த ஒரு நைட்ட எடுத்துக்கிட்டாரு. நீங்க வேணும்னா இந்த பிஷப்ப எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா, இப்ப ஆப்வியஸா பார்த்தீங்கன்னா, நோர்டர்பிக்குக்கு ஒரு பீஸ் டவுன்ல இருக்கிறாரு. ஸோ அதனால அவரு இந்த பிஷப் இப்ப எடுத்தாகணுன்ற ஒரு கட்டாயத்துல இந்த பிஷப்ப எடுத்துட்டாரு. ஸோ இந்த பிஷப் எடுத்ததுக்கு அப்புறமா இன்னும் ஒரே ஒரு மூவ்ல நோட்ரிபிக் கேமையே வந்து ரிசைன் பண்ணிடுவாரு. அது என்ன மூவ்ன்னு பார்த்தீங்கன்னா, நைட் டேக்ஸ் எஃப்2. ஸோ நைட் டேக்ஸ் எஃப்2 பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய த்ரெட். நீங்க வந்து ரூக் டேக்ஸ் சி2 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஒரே ஒரு ரூக் தான் இருக்கிறாரு ஒயிட்டோடைய பேஸ் ரேங்க்ல. இந்த இடத்துல இப்ப பாருங்க, இந்த டயகனல்ல வந்து குயின் வந்து பார்த்துட்டு இருக்காரு. சப்போஸ் இந்த நைட்ட வந்து நீங்க எடுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த இடத்துல குயின் டேக்ஸ் எஃப்2 செக் வரும். குயின் டேக்ஸ் எஃப்2 செக்குக்கு அப்புறமா நீங்க கிங்க எச்1ல போடுற மாரி இருக்கும். இப்ப வந்து குயின் இ1 செக் வரும். நீங்க திரும்ப பிஷப் இங்க போட்டீங்கன்னா, இப்ப குயின் டேக்ஸ் பிஷப் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான செக்மேட். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா, கேமே வந்து இந்த ஒரு பர்ட்டிகுலர் நைட் டேக்ஸ் எஃப்2க்கு அப்புறமா ஒயிட் ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ இந்த இடத்துல நீங்க ஓகே இந்த நைட்ட கூட நான் டேக் பண்ண மாட்டேன். என்னுடைய ரூக்க நான் திரும்ப பேஸ் ரேங்க்குக்கே கொண்டு வந்துர்றேன் அப்படின்னு நீங்க ப்ளே பண்ணீங்கன்னா, இப்ப நைட் எச்3 ப்ளே பண்ணிக்கலாம். குயின் மூலியமா ஒரு ஓப்பன் செக் வரும். இந்த இடத்துல நீங்க கிங்க எச்1ல போடுற மாரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல ரொம்பவே அழகான ஒரு செக்மேட் ஸ்மதர்டு மேட். நம்ப குயின் ஜி1 ப்ளே பண்ணலாம். ஸோ குயின் ஜி1 பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு பிரில்லியன்ட்டான மூவ்னே சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்க குயின எடுத்து தான் ஆகணும். குயின் எடுத்ததுக்கு அப்புறமா இப்ப நைட் எஃப்2 ஒரு சூப்பரான செக்மேட். சிங்கிள் பீஸ்ல நம்ம செக்மேட் பண்றோம். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா, ஆல் இன் ஆலா வந்து எப்படி ப்ளே பண்ணாலும் ஒயிட்டுக்கு வந்து இது லூசிங்ல போய் முடிஞ்சிரும். ஸோ அதனால இந்த இடத்துல வந்து நைட் டேக்ஸ் எஃப்2க்கு அப்புறமா கேம ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ ஓகே இந்த இடத்துல வந்து இந்த பிஷப்ப டேக் பண்ணா தானே இவ்வளோ பிரச்சனை வருது. இந்த பிஷப்ப டேக் பண்ணாம நான் என்ன பண்றது? ஏன்னா நான் ஒரு பீஸ் டவுன்ல இருக்கிறேன். ஸோ ஒயிட்டுக்கு எது பெஸ்ட்டான மூவ் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒயிட்டுக்கு பெஸ்ட்டான மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஷப் ஜி4 ப்ளே பண்ணலாம். ஸோ பிஷப் ஜி4 மூலியமா நம்ம இந்த ஒரு பான த்ரெட்டன் பண்றோம். கிங் இப்போ ஓப்பன்ல இருக்கு இல்லையா? அதனால. இப்ப பிரக்னானந்தா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிஷப் அட்டாக்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஷப்ப வந்து வேற எங்கேயாவது போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பிளாக்குக்கு டோட்டல் டிசாஸ்டரா போய் முடிஞ்சிரும். எதனாலன்னு கேட்டீங்கன்னா, பிஷப் டேக்ஸ் இ6 செக் வரும். இப்ப பாருங்க பிஷப்பு, குயின்லாம் ஃபுல்லா இங்க வந்து ஸ்லைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து நீங்க ரூக்க வச்சு தடுக்கணும்னு நெனச்சாலும், உங்களுக்கு வந்து ரூக் சி8 செக் வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா, டெட்லியா இருக்கும். இதுலருந்து அதுக்கப்புறமா மேட் இன் 1 தான். உங்களால கிங்க எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. குயின மட்டும் தான் பிளாக் பண்ண முடியும். குயின பிளாக் பண்ணிட்டீங்கன்னா, இதுவும் ஒரு செக்மேட்ல போய் முடிஞ்சிரும். ஸோ, அதனால இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல பிஷப் ஜி4 வந்து ஒயிட்க்கு கரெக்ட்டான மூவ். இதுக்கப்புறமா பிளாக் வந்து இந்த பிஷப்ப சேஃப்கார்ட் பண்ணணும்னு எந்த விதமான அவசியமும் இல்ல. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அவருடைய செக்மேட் அண்ட் அவருடைய கிங் சேஃப்டிய அவர் பார்க்கணும் இல்லையா? அதனால அவர் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல வந்து ரூக் ஏ எஃப்7 ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு டயகனல் வந்து பிளாக் பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப இந்த பிஷப்ப வந்து எடுத்துக்கலாம் ஒயிட். இப்ப இந்த பிஷப் எடுத்ததுக்கு அப்புறமா ரூக் எஃப்6 ப்ளே பண்ணி இத டிஃபெண்ட் பண்ணலாம். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா, கேம் வந்து டிராவ நோக்கி தான் போயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி தான் வந்து கேம வந்து கன்டின்யூ பண்ணியிருக்கணும். பட் அன்பார்ச்சுனேட்லி இது பிளிட்ஸ்ன்றதுனால, இந்த இடத்துல இம்மீடியட்டா நம்ம பீஸ ரீகெயின் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இந்த பிஷப்ப எடுத்துட்டாரு. ஸோ இப்ப நைட் டேக்ஸ் எஃப்2க்கு அப்புறமா கேமே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ இது வந்து ஒரு 22 மூவ் கேமா இருந்தாலும், இதோடைய கால்குலேஷன் டெப்த் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். இந்த கேம பத்தின கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. பிளஸ் முடிஞ்ச வரைக்கும் நெறைய பேருக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. நெறைய பேர் லைக் பண்ணுங்க. அப்பதான் YouTube நெறைய பேருக்கு நம்ம வீடியோவ கொண்டு போய் சேர்க்கும். தேங்க் யூ.